கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடைக்காலம் என்றாலும் நடப்பு ஆண்டை பொறுத்தவரை வழக்கத்துக்கு மாறாக வெப்பம் அதிகமாக இருக்கிறது. பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வனப்பகுதிகளும் வறண்டு காணப்படுகிறது. தண்ணீர் தேடி வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. பெரும்பாலான நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றி காணப்படுகிறது. கடந்த 33 ஆண்டுகளுக்கு பிறகு குந்தா அணை முற்றிலும் வற்றியுள்ளது. அப்பர் பவானி, பார்சன்ஸ் வேலி, எமரால்ட், அவலாஞ்சி, குந்த சப்பை, காட்டுக்குப்பை உள்ளிட்ட முக்கிய நீர்மின் நிலையங்கள் செயல்படும் அணைகள் முற்றிலும் வற்றத் தொடங்கியுள்ளன. மீன்கள் காய்ந்து கருவாடாக காணப்படுகின்றன. உதகையின் வெப்பநிலை வரும் சில நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கண்டிராத வெப்பநிலையை கண்டு உதகை மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வெப்ப அலை இதுபோன்று வீசினால் அடுத்த 10 ஆண்டுகளில் மீன்களே இருக்காது என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத ஒரு வறட்சியை நீலகிரி மாவட்டம் எதிர்நோக்கி கொண்டிருக்கு. அதாவது கடந்த ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலநிலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் மினிமம். அப்புறம் 19 டிகிரி இருந்தது, 25 டிகிரி செல்சியஸா அதிகபட்ச வெப்பநிலை நம்ம உணர்ந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை 28.1 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் பதிவு செஞ்சிருக்காங்க. கூடலூர், மசனகுடி போன்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா சில நீலகிரி மாவட்டத்தினுடைய குன்னூர் பகுதி, சேலாஸ் போன்ற பகுதிகளெல்லாம் 36 டிகிரி செல்சியஸ் நம்ம இது நீலகிரி மாவட்டத்தினுடைய முதல் முறையாக நம்ம பார்க்க முடியாது. இது என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை ஏப்ரல் மாதங்களில் 16 மழைகளுக்கு மேலே கிடைக்கும். அதாவது ஒரு 12 மணிக்கு பெஞ்சு ஒரு 2 மணி நேரம் மழை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்களுக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறமா ஜூன் மாதம் கிடைக்கக்கூடிய மான்சூன் ரெகுலராக வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் மழையே இல்லாம இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் மாதம் முடிய போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான வெயில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் எல்லாமே ஆவியாகி எல்லாமே வற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான தண்ணீர் தான் இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அப்போ இந்த தண்ணீர் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீரையும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. வனவிலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் இங்க தேவை இருக்கு. இங்க வரக்கூடிய 35,000 சுற்றுலா பயணிகள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போறாங்க. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் இங்க தண்ணி கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும்போது தென்னக பகுதிகளுக்கு, அதாவது சமவெளி பகுதிகளுக்கு எல்லாமே தண்ணீர் கொடுக்கக்கூடிய நீர் தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலுமே இயற்கைக்கு ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியும் இது ஒரு பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நமக்கு இயற்கை கற்பிச்சு கொடுக்குது. அதனால எதிர்காலத்துல இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையில கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். குளங்கள், குட்டைகள், கிணறுகள் எல்லாம் தூர்வாரி வச்சிருக்கணும். எந்த ஒரு இதுவுமே பொல்யூஷன் இல்லாம இந்த நீர் ஆதாரங்கள் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுதான் உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடைய அன்பான ஒரு கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.